KS அழகிரியுடைய அண்மை கால குறிப்பா விழுப்புரம் பிரஸ் மீட்ல பேசினது அல்ல, இந்த கரூர் துயரத்துக்கு அரசும் பொறுப்பு, காவல்துறையே அந்த இடத்தை ஒதுக்கியது. நீங்க அவர் லேட்டா வந்தார் அதுதான் காரணங்கிறதெல்லாம் சும்மா, அதெல்லாம் காரணம் கிடையாது. ரூம் கூட்டம், அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த அவர்களுக்கும் தெரியவில்லை, காவல்துறைக்கும் தெரியல. அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது இதுல குற்றம் இருக்கு. அந்த இடத்தை எப்படி அவங்க கொடுத்தாங்க? அதே போல விஜய் விவகாரம் தொடர்பாக உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பேசி இருப்பது ஒரு அரசியல்வாதி பேசி இருப்பது போல இருக்கு. இப்ப சென்னையிலேயே இந்த விஜயுடைய வழக்கை ஒரு நீதிபதி விசாரித்திருக்கிறார். அவர் ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசியிருக்கார். KS அழகிரி இந்த மாதிரி தைரியமெல்லாம் பேசக்கூடிய ஆள். அதுவும் குறிப்பா நீதிபதியை சுட்டிக்காட்டி KS அழகிரி பேசினது சாதாரண விஷயம். அப்படின்னா ஏதோ ஒரு கிரீன் சிக்னல் காங்கிரஸ் மேலிடத்தில் இருந்து KS அழகிரிக்கு கிடைத்திருக்க வேண்டும். இப்போல இருந்தே விஜயோட அலையன்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு மூட செட் பண்றதுக்கான ஒரு கிரவுண்ட கிரியேட் பண்றதுக்கான முயற்சியில KS அழகிரி ஈடுபட தொடங்கி விட்டார் அப்படின்னு தான் என்ன தோன்றுகிறது.